ஒரு எழுத்து மாறி போச்சு. இவர் வண்ணா இல்லையா ஏன் போனா நாடி போடுவாங்க கத்திரியா குளத்திலே பிறந்தவன் அந்த கதை தான் இப்போ ஆமா ரசகுலத்துல சேகரியா ரசகுலத்துல அது ஏதான் என்ன சொல்லி அழுகிறான் பாத்தியா நம்ம இருக்கிறோம் அருகாமலே பலமான சேனை மடிந்து போச்சு என்று தெரிவிக்கின்றாங்க. ஆமா குச்சி தூக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறிய இருக்கிற ஆளு நான் ஒரே ஆளுதான் நீங்க இருக்கிறீங்க பெருமாள் கோயில் யானை ஆட்டுக்கிறீங்க 2 பேரும் தடுதாட்டுங்கிற மாதிரி என்ன பாரு உங்களுக்கு பாரு ஐயா ஒரு மாட்டு வண்டியில ஒரு 50 மூட்டை நெல்லு போட்டுறோம் இங்கிட்டு பாலாஜாக்கு தெரிஞ்சு போற மாடு வந்து பாரு வெயில செப்ப மாடு ரெண்டு பூட்டி ஓட்டி போறா ஆமா மேடு ஏறு முடியல எதிரில ஒரு பெரிய மேடு வருது யாரு முடியல பேஜார் படுது பின்னாடி ஏறி வந்து ஒரு 10 பேர் தள்ளாங்க பின்னாடி தள்ளின்னு இருக்காங்க. இந்த பிபுல நம்ம நெட்டி முட்டி ஏறி போயிடலாம் அது மாடி ஏறி போகும் மகாராஜா கீழ் வீந்து அழுகுறாரு இருக்குது நான் ஒரு ஆளு அப்படின்னு அதுக்கு நம்ம தூக்கணும்னா மகாராஜா நினைப்பார் என்னன்னு அதே ஒரு 10 பேர் தூக்குறாங்க நம்மள ஆமா நம்மளா கொஞ்சம் எழுதுவோம் அவரே எழுதுவார் என் தம்பி செப்ப மாட்டுல இருந்து விட்டான் முடியுமா
ஏய், ஐயா, வெற்றிகள் அனைத்த பேரும் முட்டை முட்டையாக அளவாச்சுது. அண்டையிலே நீ இருந்தோ கண்டா சுகம் நான் அறிந்தேன். பக்கத்துல நீ இருந்து நான் என்ன சுகம்? என்னன்னா சுகத்தை கண்டு ஹஸ்னாபுரத்திலே எந்த திசை பார்த்தாலும் அர்த்தப்பட்டு முண்டிச்சாவே சேர்ந்தா எல்லாம் விபதி பத்தியா வெள்ள சாலிமாவே இருக்குது. சேர்ந்தா பாத்தியா? ஹஸ்னாபுரம் ஏன் போற? இந்த கிரகத்துக்கு வாங்க. ஆமா, அரண்மனைக்கு. நம்ம ஹஸ்தினாபுரம் அரண்மனை. அவர் தம்பிமார்கள். ஆமா, 99 பேர் தம்பிமார்கள். அவங்க பேரை மாட்டி விட்டாங்க. அவங்க 99 பேர் மாட்டி விட்டாங்க. அவங்க மனைவி 100 பேர். அவங்க மனைவிமார்கள் மொத்தம் பேரும். யார் தெரியுமா? யாரு? இதான் துர்முக. துர்முக. அதான் துச்சாசன் ஒரு மோட்டார் மனசுல என்ன நினைச்சு எப்படி இருக்கிறாங்க? அவ்வளோ நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க?
உயரும் பங்காளிகளை ஏமாத்தி சொத்து சம்பாதிச்சு அண்ணன் தம்பி எல்லாம் அப்படின்னு பேசுறாங்க. நான் சொல்லல. இல்ல அவங்க பேசுறாங்களோ இல்ல இவன் பேசுகிறான். அப்போ ஐயா அவங்க சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்லிக்கிறாங்க? தாய் தந்தையர் பேச்சை கேட்டானா? மாமா போக்கே மருமகன் வாக்கு என்று தெரிந்தான். இப்போ இன்னொரு சொல்லுவான் பழமொழி. ஒரு நாள் சின்ன வயசா இருக்கும் போது எவன் ஒருத்தன் சிரித்து சிரித்து பாவத்தை செய்யறானோ, சிரித்து சிரித்து பாவத்தை